இன்னைக்கு பசங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க. சரி நல்லா விளையாடுறாங்களேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பர்கர் கேட்பாங்களா, இந்த நேரத்தில் நான் எங்கடா பர்கர் போறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நம்மளே இந்த தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, அதை வச்சு குழந்தைங்களுக்கு வீட்லயே சூப்பரான ஒரு பர்கர் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. குழந்தைங்க மாதிரி என்கிட்ட வந்து கையை ஆட்டி ஆட்டி சொன்ன விதமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன வீட்டில் இருக்க பண்ணை வச்சு நம்ம வெஜ் பர்கர் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவி நல்லா வந்து வேக வைக்கணும். அது வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நல்லா கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவை போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு மிளகு போட்டு நல்லா மசிச்சுட்டு அதை வடை மாதிரி தட்டி நம்ம பிரெட் இருக்கு பாத்தீங்களா, அதை தூள் பண்ணிட்டு அந்த பிரெட்ல நல்லாவே ஒரு தரட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுக்கணுங்க. அது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பன்னை ரெடி பண்ணிக்கணும். அந்த பன்னை ரெண்டா கட் பண்ணி ஒரு பக்கம் ஒயிட் மைனஸும் இன்னொரு பக்கம் சில்லி மைனஸும் தடவி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க காய்கறியை வச்சுக்கலாம். எது வேணாலும் வைக்கலாம். நான் வந்து தக்காளி வெங்காயம் கேப்சிகம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அந்த வெந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பன்னை தூக்கி மூடி கொஞ்சமா கொத்தமல்லி டெக்கரேஷனுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம கிட்ட எல்லாம் ஓவன்லாம் கிடையாதுங்க. அப்படியே ஒரு கடாயில தண்ணி ஊற்றி அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேல இந்த பர்கரை வச்சு 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா சீஸ் பர்கர் ரெடி ஆயிடும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்.